அதனாலதான் தம்பிங்க முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணும்னா பேசலாம். பேசணும். இந்த காலத்து பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அவசியம்தான். சந்திரா போய் பேசு போ. போங்கண்ணா போய் பேசுங்க. நீ போய் பேசு. நம்ம 2 பேர் உடம்புலயும் ஓடுறது ஒரே ரத்தம். அதனால நீ போய் பேசு. இல்ல நீ போய் பேசு. நீ போய் பேசு. பேசு. பாட்டி அவங்கள வந்தாச்சு. என்னாச்சு? பொண்ணு பிடிச்சிருக்காமா? அவன் ஒண்ணுமே சொல்லல. என்னப்பா உனக்கு பொண்ணு பிடிக்கலையா? ரொம்ப லாங்கு. லாங்கா? ஓ அப்படின்னா உன்னை விட பொண்ணு ரொம்ப உயரமா? நான் உயரத்தை சொல்லல, ரொம்ப தூரமா இருக்கு. நல்ல அந்த கதையெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ வெளிநாட்டுல இருந்து வர தூரத்தை விட இது ஒன்னும் தூரம் இல்ல. நீ எங்களை டென்ஷன் படுத்தாத. என்னன்னு சொல்லு. சொல்றேன். கணேசா இங்க வா. சொல்லுடா, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கா? அது அம்மா அக்கா அத்தை, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், பொண்ணு பார்க்க போறது எனக்கு இல்ல அண்ணனுக்கு தானே. சுத்தி வளைச்சலாம் எதுவும் பேச வேண்டாம். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான்னு கேட்டா பார்க்க நல்லா அழகா இருக்காங்க, தேவையான படிப்பும் இருக்கு, நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு மாமா ஏற்கனவே சொல்லிருக்காரு. மாமா சொல்லாத விஷயத்த அவ சொல்லலையா? என்னது? அவ வயச. அது இந்த ஜூன் வந்தா 20 வயசு ஆகுது. இங்க வாமா. வா அம்மா. இவளுக்கு என்ன வயசு ஆகுது? அவளுக்கு 18 ஆகுது. அப்ப 2 பேருக்கு என்ன வயசு வித்தியாசம்? 2. இவன் எனக்கு பொண்ணு முறையாகுது. என் பொண்ணு வயசுல இருக்கிற ஒருத்திய நான் கல்யாணம் பண்ணிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இல்ல அவ இந்த விஷயத்துல சம்மதிச்சுட்டா? அவ சம்மதம் மட்டும் முக்கியம் இல்ல மாமா, நானும் சம்மதிக்கணும். என் மனசு ஒப்பனம் இல்லையா? ஒரு கல்யாணம் நிச்சயிக்கப்படுறது சொர்க்கத்துல இல்ல, மனசுல. கட்டிக்க போற 2 பேருடைய மனசுல. அதுல ஒருத்தருக்கு கூட விருப்பம் இல்லைன்னா அந்த கல்யாணத்தை நடத்தாம இருக்கிறது தான் சரி. கடவுளே, நீங்க பண்ற தப்பையெல்லாம் பண்ணிட்டு அந்த கடவுளை கூப்பிட்டா என்ன பண்ணுவாரு பாவம்? பொய் சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன வரவழைச்சிட்டீங்க. வந்தது வந்துட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டே போறேன். ஆனா ஒரு விஷயம், எனக்கு இப்ப 41 வயசு ஆகுது. நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வயசாவது டிஃபரன்ஸ் இருக்கும். எப்படி வேணும்னாலும் எங்க வேணாலும் தேடுங்க. ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன். என்ன சொல்லு? பொண்ணை பாக்குறதுக்காக இந்த வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி பொண்ணோட பர்த் சர்டிபிகேட், தமிழ்ல சொல்லணும்னா பிறப்பு சான்றிதழை என்கிட்ட காட்டணும். அதான் நான் பாத்துக்கிறேன். ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் கேட்கல மாப்பிள, ஒரிஜினல் சர்டிபிகேட் வேணும். SSLC சர்டிபிகேட் இருந்தா பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை இல்ல, ஆனா பிரச்சனை பண்ணாம இருக்கணும். அதெல்லாம் கரெக்டா நடக்கும். மாதவன் லோக்கப்ல, லாக்கப்ல. பலாப்பழம் ஆட்டோ வந்திருக்கா. சீக்கிரமா இறங்குடி அம்மா. எவ்வளவு பாச்சு? 35 ரூபா. 35? நாங்க 2 பேர் தானே வந்த இந்த தகர டப்பால. நீங்க 2 பேரும் மட்டும் வந்தீங்க, ஒரு பலாப்பழம் லோடல வந்துச்சு, 35 ரூபா கொடுக்கலாம். போது நிறுத்துப்பா. சந்தையில இருந்து வரீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல வியாபாரிகளான்னு கேட்டேன். இல்ல, நான் பண்ருட்டில இருந்து வரேன், சந்தனோட அத்தை. அதான் பலாப்பழத்தோட வந்தீங்களா? சந்திர சின்ன பையனா இருக்கும்போதே அத்தை வீட்டு பலாப்பழம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இது யாரு, உங்க மகளா? ஆமா, சந்திரனோட முறை பொண்ணு, பேரு நீலிமா. அப்படின்னா உஜாலான்னு வச்சிருக்கலாமே. நீலு. ஹாய் அங்கிள். ஆமா, நீ துபாயில இருந்து வந்திருக்கியா? துபாய்க்காரனா கேட்டீங்க. இன்னும் 2 வாரத்துல நான் தான் ஷேக்கே. அப்ப ஆட்டோ காசை கொடுத்துரு. தேங்க் யூ அங்கிள். நீ ஏண்டா சீக்கிரம் வாடி. பண்ருட்டி நாத்தனார் ஏன் இவ்வளவு லேட்டு? நான் என்னத்த சொல்றது லட்சுமி அக்கா, சந்திரன் வந்திருக்கான்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு என் அத்தானை பார்க்கணும்னு என்ன பாடா படுத்திட்டா. ஆனா நான் என்ன பண்றது, இந்த பலாப்பழம் பழுக்க வேண்டாமா? என் அத்தா எங்க அத்தை? அதோ அங்க இருக்கான். ஐயோ, என்ன பண்ணி இப்படி துரும்பா எழுச்சி போயிட்டியே? ஏய், நீ என்னடி அண்ணிய மாதிரி நிக்கிற? அத்தானுக்கு பலாப்பழத்தை குடுடி. ஏண்டா, அவ பாக்குறது யாரு, என்னையா உன்னையா? அவ பாக்குறது நம்ம 2 பேரையுமே இல்ல, அவளோட எதிர்காலத்தை. ஏய் சரி சரி, யோசிக்காத. சட்டுன்னு போய் அந்த பலாப்பழத்தை. அது உங்களோட பலாப்பழம். பலாப்பழத்துல என்னது உள்ளது? என்னடா என்ன சொல்றீங்க நீங்க? எப்ப பாரு என்னைய மாட்டி விடுறீங்க. காத்துட்டு இருக்க பாரு. வாங்க வாங்க. என்னடா நீ சொல்லுடா.
நீ வாப்பா இங்க உட்கார். இந்த அத்தை சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. அழகா லட்சணமா இருக்கிற, கை நிறைய சம்பாதிக்கிற, பொண்ணு பாக்குறேன்னு வெயில்ல ஊரெல்லாம் சுத்தி பூ போல இருக்கிற இந்த முகத்தை ஏன்பா வாட வச்சுக்கிற? அது அத்தை, அண்ணே நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல. நீ என்ன சொன்ன? நான் தான் சொன்னேனே, உங்களுக்காக முறை பொண்ணுன்னு ஒருத்தி வீட்டுல இருக்கிறப்போ நீங்க பொண்ணை தேடி வெளியில போக வேண்டாம் நான் சொன்னேனே. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அத்தை அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? கடவுளே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாருல. இவ்ளோ பெரிய மனசுள்ள ஒரு அத்தையும் பலாப்பழம் போல ஒரு இனிமையான பொண்ணும் வேற எங்கன்னு கிடைக்கும்? வாங்க இங்க வாங்க, சேர்ந்து நில்லுங்க நீ. ஐயோ அண்ணி நான் சொன்னேன். என்ன ஒரு பொருத்தம். இந்த வருஷம் விஜய் டிவி ஜோடி நம்பர் 1 அவார்டு கண்டிப்பா உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. இப்படியே பேசிட்டு இருந்த இந்த வருஷத்திலே அதிக உதவாங்கனவங்கிற அவார்டு உனக்கு கிடைக்கும். பண்டுட்டி அத்தை, ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்க. கூடிய சீக்கிரமே இவ கல்யாணத்தை நடத்திடுவோம். அதுக்கான முழு செலவை நான் ஏத்துக்கிறேன். நான் திரும்பி போறதுக்குள்ள இவளுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்திடுவோம். டேய், அதுக்கான முழு பொறுப்பையும் நீ தான் ஏத்துக்கிற. என்ன நீங்க ஒண்ணும் மூட் அவுட் ஆக வேண்டாம். சேர வேண்டிய இடத்துல இவளை சேர்த்தாதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஹலோ அண்ணா, நான் சிவா